இதுதான் எங்க வீடு. ரொம்ப நன்றி. இது நீங்க நடை கட்டுங்க. இது ஓம் வீடா? இது எங்க மாமனார் வீடு. மாமனார் வீட்டுக்கு மரகுண்ட வந்திருக்கீங்களாக்கும். போயிட்டு வாங்க. எதுக்கு போறது? வந்தது வந்துட்டேன். உங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போறேன். ஐயா சாமி, சமயம் பார்த்து நானே கேட்டுக்கிறேன். நீங்க சும்மா இருங்க. உண்டா இல்லையாங்கிறத நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுல என்ன தவறு? நான் கேட்டு சொல்றேனே, போங்க. முடியாது. போங்கண்ணா. முடியாதுன்னா போங்களே. முடியாது. சரி உண்டு. என்ன அவசரம் உனக்கு இப்ப? ஏன் பயப்படுற? யார் இருந்தாலும் நான் ஹண்டர். ஹண்டரா? ஹண்டர். ஓஹோ, வேட்டக்காரனா? லைசன்ஸா வித்தவுட் லைசன்ஸா? கன் லைசன்ஸுக்கு 10 வயசாச்சு தெரியுமா? நல்லா பேசுறிய. வாழ மரத்துல ஊசி வைக்க, பச்சை மரத்துல ஆணி வச்சு அடிச்ச மாதிரி. ஓ பேச்ச நான் ரொம்ப லைக் பண்றேன். பேர் என்ன? பாபு. பாபு. அப்பா, அன்னைக்கு ஒரு நாள் திருடங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லல? அவரா இவரு? அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு சிங்கத்தை கிட்ட இருந்து கூட காப்பாத்திருக்காரு. காப்பாற்றுவார். யானை கிட்ட இருந்து கூட காப்பாற்றுவார். என் தம்பி, உனக்கு அப்பா அம்மா சொத்து வீடு வாசல் கேஷ் இருக்கா? என்னப்பா நீங்க? நம்ம அந்த சிங்காரா எஸ்டேட் இருக்குல்ல, அந்த எஸ்டேட் சொந்தக்காரருடைய மகன். நம்ம இறந்து போன முத்துவேல் மாதிரா? என்ன தம்பி நிக்கிற? நீ நிக்கிறிய? அம்மா உள்ள போய் ஓவல் அது இது ஏதாவது கொண்டா. உட்காரு தம்பி, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அம்மா தவிக்குவா? ரொம்ப நல்லா இருக்காங்க. எஸ்டேட்ல ஒண்ணு பூச்சி செடி அதெல்லாம் மேனேஜர் பார்த்து பாருல. தம்பிக்கு கல்யாணம் ஆச்சா? இன்னும் இல்லப்பா. உன்னையாடா? நீங்க சொல்லுங்க. அதாவது அத பத்தி தான் நானே பேசலாம்னு வந்தேன். நீங்களே வந்தீங்களா? பொண்ணு வாங்க மாப்பிள்ளையே வர்றதாருன்னா உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப ஏற்பட்ட தைரியமான ஆள் தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும். ஏன்னா நான் கொஞ்சம் மிலிட்டரியில இருந்தவன். இந்த ரப் அண்ட் ரைட்டா நடக்கிறவங்கள தான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. மீதி எல்லாம் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அப்பா ஒரு பொது மாதிரியாவே இருக்காரு. எல்லா அப்பாக்களும் இப்படி இருந்துட்டான். அப்புறம் பத்திரிகைக்கு பரபரப்பான நியூஸ் எப்படி கிடைக்கும்? அது இருக்கட்டும், உங்க அம்மாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன சந்திக்கிறீங்களா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? ஒண்ணும் சொல்லல மாப்பிள்ள. மேனேஜர், நீங்க சொல்றது உண்மைதானே? ஆமாம், என் கண்ணாலேயே பார்த்தேன். அந்த பொண்ணு யாரா இருக்கலாம்? யார் யாரும் இல்லம்மா, நம்ம மசனக்குடி எஸ்டேட் சொந்தக்காரர் கேப்டன் சுந்தரல்ல, அவருடைய பொண்ணுதாமா. சவாஷ் மேனேஜர், இந்த விஷயத்தை நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்பா, நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன். நான் எங்கிட்ட மறைச்சா உன்னுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் நடப்பேனா? அதுவும் கல்யாண விஷயத்துல. சொல்லுங்க மேனேஜர். அம்மா பாபு, அம்மா மேனேஜர், தேங்க்யூ வெரி மச். அம்மா, ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே போய் பொண்ணுடைய அப்பா கிட்ட கல்யாண விஷயமா பேசி முடிவு செய்துட்டு வந்திருக்கேன். அதுவும் சரிதான். நினைச்சேன். என்ன நினைச்சியா? எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. என்ன பண்றது? ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை. அக்கறையில இருக்கிற பலாக்காயை விட இக்கரையில இருக்க கிடாக்காய போதும்னு தான் அவனை நினைச்சிட்டு இருக்கேன். விமர்சனமே சரியில்லையே. யாருக்கு இவ்வளவு பாதமிய? சரி சரி, சட்னி கரைச்சது போதும். இது என் கையில கொடுத்துருக்கிறேன். ரம்மி, நான் இங்க எதுக்காக தெரியுமா வந்திருக்கிறேன்? சொன்னா தானே தெரியும். உனக்கு எப்படி தெரியாது? எனக்கு தானே தெரியும். நான் உன்னை சந்தோஷப்படுத்தி வைக்க வந்திருக்கிறேன். படுத்தி வை. ரம்மி, அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நிச்சயம் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? அப்படியா? எந்த புண்ணியவதி வரப்போறாளோ
ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ கூட தான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா, நான் கூட தான் கொடுத்து வச்சவ. அடச்சே, நான் என் சம்பள பணத்தை எல்லாம் அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல வந்த. அப்போ என்ன கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் உன் மனசுல இது வரைக்கும் தோணவே இல்லையா? நீ கேக்குறத பார்த்தா இனிமேலாவது அந்த எண்ணம் தோணும்னு உத்தரவு போடுவ போல இருக்க. ஐயோ ஐயோ, உத்தரவில்லை, ஒரு வேண்டுகோள். உடனே சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா இல்லையா? பதில் தேவை. இந்த பாரியா, உன் பேருக்கு தகுந்த மாதிரி தான் நீ எல்லாத்துலயும் சேர்ந்துக்கிற. குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. இந்த விஷயத்தை கத்தி சொல்லணுமா? குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. அடச்சே, ஏதாவது ஒரு வேலையில ஸ்டெடியா நின்னு 4 காசு சம்பாதிச்சு பேங்க்ல போட்டு பாஸ் புத்தகத்தை கொண்டு வந்து என் கையில குடிய. அது வரைக்கும் இந்த காதல் கீதல் ஊடல் கீடல் பாடல் கூடல்னு வந்த உடம்பு தாங்காது. கவலைப்படாதே, நீ வச்ச பரீட்சையில பாஸ் பண்ணி அந்த பாஸ் புத்தகத்தோட முன்னால வந்து நின்னு, ஏய் ரம்மி, என்னதே மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க. ஏங்க அப்படிப்பட்ட அழகிய அந்த பொண்ணு, அதை ஏன் கேட்கிறேன்? அந்த மாதிரி ஒரு அழகிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது ராக்கா. என் உயிரை பணையம் வச்சாவது அவளை நான் அரைஞ்சேட்டேன். அந்த பாபு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க என்ன நிறைவேறாது. முதல்ல அவனை தீர்த்து கட்டுனு. ராக்கா, பாபுவை கொண்டு போலீஸ்ல நான் மாட்டிப்பானே. அந்த வேலையை செய்ய சிறுத்தைகள் இருக்கு, அதுக்கு பயிற்சி கொடுக்க நீ இருக்கிற. என்ன ஒண்ணும் புரியலீங்களே? இதப்பா, பாபுவின் வேர்வப்பட்டிருக்கிற கைக்குட்டை இதை சிறுத்தைகளுக்கு மோப்பம் காட்டு. பிறகு பாபு இருக்கிற பக்கமாக அவைகளை ஏறிவிடு. அப்புறம் பாரு, அந்த சிறுத்தைகள் ரெண்டும் பாபுவை கடிச்சு கொலை எடுத்து விடும். பிரமாதமான யோஜனை. இந்த வேற ஆரம்பி வாங்க. ராஜா, இனி நீட்டு கம்பிய லதா, மை டியர் லதா. லதா குட்டி, என்ன லதா ஒரு மாதிரியா இருக்கு? வந்து நான் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா இன்னொரு மாப்பிளைய பாத்துட்டாரா, அதனால நான் அவரை தான் கட்டிக்கணுமா. ஓஹோ, அப்ப அங்கேயும் நம்ம கேஸ் தானா? அப்படின்னா நான் அம்மா கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். டேய், மரியாதையா நான் சொல்றத கேளு, அந்த பொண்ணை மறந்துரு. நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல முடியும்? சரின்னு சொல்லிட்டு அம்மாட்ட. லதா, லதா, லதா. ஐயப்பா, கோவமா? பின்ன என்ன, நீங்க எனக்கு துரோகம் செஞ்சுட்டீங்க. நீதான் எனக்கு துரோகம் செஞ்சுட்ட. கிடையாது, நான் உங்களை வேடிக்கை பாக்குறதுக்கு அப்படி சொன்னேன். எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டார் தெரியுமா? எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க தெரியுமா? உண்மையாவா? உண்மையாவா? போங்க, இப்படித்தான் என்ன ஏமாத்துறதாக்கும். லதா, ஏலதா, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க சந்தேகம் இருந்தது உனக்கு? உங்க அம்மா என்ன, உங்க மேலேயே எனக்கு சந்தேகம் இருந்தது. போச்சுரா. ஏன் சொல்லட்டுமா? கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ, காவலில் எத்தனை தெய்வமோ, மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ, மனதில் எத்தனை வெள்ளமோ. கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ, காவலில் எத்தனை தெய்வமோ, மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ, மனதில் எத்தனை வெள்ளமோ. கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ.
கண்ணனுக்கெத்தனை கோவிலோ காவலில் எத்தனை தெய்வமோ மன்னனுக்கெத்தனை உள்ளமோ மனதில் எத்தனை வெள்ளமோ கண்ணனுக்கெத்தனை கோவிலோ புன்னகை பெண்ணாகும் மங்கை எனக்கு கண்ணாகும் அவன் மறந்து விட்டால் என்னாகும் கண்ணன் தொட்டது பொன்னாகும் அவன் கனிந்த புன்னகை பெண்ணாகும் கண்ணன் தொட்டது பொன்னாகும் அவன் கனிந்த புன்னகை பெண்ணாகும் மங்கை எனக்கு கண்ணாகும் மறந்து விட்டால் என்னாகும் மங்கை எனக்கு கண்ணாகும் மறந்து விட்டால் என்னாகும் கண்ணனுக்கெத்தனை கோவிலோ காவலில் எத்தனை தெய்வமோ மன்னனுக்கெத்தனை உள்ளமோ மனதில் எத்தனை வெள்ளமோ கண்ணனுக்கெத்தனை கோவிலோ சீக்கிரம் தப்பிச்சுட்டு போன அந்த ஆண் சேர்த்து விடக்கூடாது. நான் போய் சுட்டு வந்துடுறேன். வீடு போ. இந்த தனி காட்டுல எப்படி நான் போறது? சரி வா. என்ன ஒண்ணுல புடவை முள்ளுல மாட்டிக்கிச்சு. வா வா. இது பாருங்க, இனிமே என்னால நடக்கவே முடியாது. நீங்க போங்க, நான் இங்கே இருக்கிறேன். உன்னை இந்த இடத்துல தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? அத பாத்தியா? அங்க போ வா. லதா வா. இந்த இடம் பாதுகாப்பா இருக்கும். இங்கே கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன். நீங்க இல்லைன்னா எனக்கு பயமா இருக்குமே. பயப்படாது, நான் வெளியே மூடிட்டு போயிடுறேன்.
தைரியமா இரு. சரி சீக்கிரம் வந்துருங்க. சரி லதா. பாபு ரொம்ப பயந்துட்டியா? வாங்க வாங்க போலாம் முதல்ல இங்க இருந்து. பாப்பா இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. வாங்க பேசாம வீட்டுக்கு போலாம். என்னது விளையாடுறா பேசுற? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சிறுத்தை கொல்லாம எப்படி போறது? சிறுத்தை 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 என்ன இவ்வளவு பிடிவாதம் செய்றீங்க? நான் யார் தெரியுமில்ல? ஆமா ஆமா தெரியும், வேட்டைக்காரர். சரி சரி வா வா. என்ன மேனேஜர்? அம்மா வீல் பஞ்சர் அடிச்சீங்க. அம்மா பக்கம் தான் நடந்தே போயிடலாங்க. அப்படியா? நான் 2 நிமிஷத்துல சரி செய்யறேன். மேனேஜர் நாங்க முதல்ல போறோம், நீங்க அப்புறம் வந்து. சரி. ஐயோ என்னால இனிமே நடக்கவே முடியாது. என்ன கொண்டு போய் வீட்டுல போட்டுடுங்க. என்ன லதா இப்படி சொல்ற? சார் 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 வாங்க சார் வாங்க. பாபுவா? என்னப்பா? ஒண்ணு இல்ல, இது யார் தெரியுதா உங்களுக்கு? ஓ தெரியுமா, நம்ம கேப்டன் சுந்தரத்தோட பொண்ணு லதா. ஓ லதா, இவரு தெரியுமா? தெரியும், எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட். வயசே இவர்தான் எனக்கு வேட்டை சொல்லி கொடுத்தவர். சார் ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னது? லதாவை அவங்க வீட்டுல கொண்டு விட முடியுமா? ஓ அனுப்பு. லதா இவரோட போ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். தைரியமா போ, மிருகங்கள்லாம் இவரை பார்த்தா பறந்துடும். பயப்படாம வாமா. சரி பாருங்க, நீங்க சீக்கிரம் வாங்க. நடக்கவே முடியல. சிறுத்தையோட கட்டி புரண்டுகிட்டு புதற்குள்ளே போயிட்டாரு. புதற்குள்ளையா? எங்கம்மா? இங்கதான். பாபு, இது மேனேஜர் போட்டிருந்த துணிதான். அவர் என்ன ஆனாரோ தெரியலையே. பாபு, இனிமே மேனேஜரை நம்மால பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? ஆமாமா, இந்த பள்ளத்துல வந்தவங்க யாரும் மீண்டதே கிடையாது. ஏன் தெரியுமா? இதுக்கு அடியில் ஓடுற ஆத்துல இருக்கிற முதலைகள் யாரையும் உயிரோட விட்டு வச்சதே கிடையாது. பாபு, உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், வேட்டுக்கு போய் தாயும் குட்டியுமா இருக்கிறது பிரிக்காது, கணவனும் மனைவியுமா இருக்கிறது கொல்லாது. கேட்டியா? உன்னுடைய தவறுனால மேனேஜர் இன்னைக்கு என்ன கதை ஆயிடுச்சு பாத்தியா? மிருகத்தை போய் மனிதனுக்கு ஒப்பிட்டு பேசுறீங்களா? மிருகமா இருந்தாலும் அதுகளுக்கும் பந்தம் பாசம் உணர்ச்சி எல்லாம் இருக்குடா. அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. வீட்டுக்கு வா. பேசாம வாடா. என்ன பாபுவை கொண்ட சிறுத்தைகளை அனுப்பிச்சோமா? என்ன ஆச்சு? 2 சிறுத்தையில அவன் பெண் சிறுத்தையை சுட்டு கொண்டுட்டான். கவலைப்படாதீங்க,
பெண் சிறுத்தைய பறி கொடுத்த ஆண் சிறுத்தைக்கு வெறி வந்துடுது. அதனுடைய குணம் எனக்கு தான் தெரியும். பாலுவை பழி வாங்காம விடவே விடாது. அதுல இந்நேரம் அவன் வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்கு.
பேசுறதுக்கு நேரம் இல்லமா, முதல்ல அந்த சிறுத்தை சுட்டு கொண்டு வந்துடுறேன். பாபு வேண்டாம், நான் சொல்றது கேளு. எப்போது இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அப்பவே சுட்டு கொண்டு இருக்கணும். ஒரு தடவை வந்து கண்டுகிட்டா இனி அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டு வைக்கவே கூடாதுமா. நகருங்க. பாபு இப்ப நீ போக கூடாது. சத்தியமா சொல்றேன், இப்ப நீ வெளியே போனே உனக்கு முந்தி நான் போய் சிறுத்தைக்கு பலியாயிடுவேன். வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. இப்படியே விட்டு வச்சிருந்தா ஆபத்து. ஆமாமா, சிறுத்தையை விட்டு வச்சா அண்ணனுக்கு ஆபத்து, அண்ணனை விட்டு வச்சா சிறுத்தைக்கு ஆபத்து. ஆனா ரெண்டு பேருமே சமாதானமா போறதுக்கும் சான்ஸே இல்ல. சிறுத்தை சமாதானமா போனாலும் போகும் போல் இருக்கு. அண்ணன் நடனா துப்பாக்கி கையுமா சுத்திட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஜோக்கர், வேட்டைக்கு போகாம வீட்லயே இருக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் செய்து வச்சுட்டா அண்ணனுக்கா? பொண்டாட்டு மேல இருக்கிற பிரியத்தினால அவன் வீட்டை விட்டு நகர மாட்டான்ல. ஓ ஆமா ஆமா, பொண்டாட்டி மேல பிரியா இருந்தா வீட்டை விட்டு நகர மாட்டான். நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், உனக்கு லதா வீடு தெரியுமில்ல? லதா தெரியாது, தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போகணும். நம்ம போறோமா? ஆமாண்டா. ஏன் அவங்களுக்கு நம்ம வீடு தெரியாதா? வரமாட்டாங்க. சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறியா? சரி சரி, போய் படுத்துக்க. படு. அம்மாவும் போயிட்டாங்க, அண்ணனும் போயிட்டாரு. சிறந்த ஜன்னல், சிறுத்தை வந்த வழி, இங்கு நான் தனியே. சுந்தரம் இருக்காருங்க. நான் சொல்றது கேப்டன் சுந்தரம். ஆமா, அவர் தானுங்க. ஆமா, நீங்க யாரு? சிங்கார எஸ்டேட் ஓனர் பாபு இல்ல? ஆமா. அவருடைய அம்மா வந்திருக்கிறதா சொல்லு. வாங்கம்மா, வாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, அப்படி உட்காருங்க. உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப நாளா எனக்கு தெரியும். ஆனா உங்களெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்குதான் கிடைச்சது. ஏமாமா, அண்ணி இருக்காங்கல்ல? என்னடா அது, அதுக்குள்ள முறை கொண்டாட ஆரம்பிச்சுட்டேன். இருக்கட்டும், அட்வான்ஸ் புக்கிங் பண்றாரு. பையன் யாரு? ஒரு காலத்துல அவங்க அப்பா நம்ம எஸ்டேட்ல மேனேஜரா இருந்தாங்க. இவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது பெத்தவங்க காலம் ஆயிட்டாங்க. அதுல இருந்து அவன் நம்ம வீட்டுல தான் வளர்ந்துகிட்டு வர்றான். கொஞ்சம் தமாஷான பையன். அம்மா அம்மா, அண்ணன் பெரிய ஆளு. ஏமா நிக்கிற? இப்படி உட்கார். இருக்கட்டுங்க, உட்கார. நீ அண்ணன் கல்யாண விஷயமா பொண்ணு பார்க்க வந்தோம், பார்த்தோம், அவ்வளவுதான். அப்புறம் என்னங்க, என் பையனுக்கு உங்க பொண்ணு கொடுக்கறதுல உங்களுக்கு இஷ்டம் தானே? உங்க இஷ்டம் தான் என் இஷ்டம். எனக்கு இல்லை. ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாங்க. செஞ்சிருங்க. ஜோக்கர், இதோ பேரே ஜோக்கரா, எந்த கட்சியிலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். நான் தான் கல்யாண புரோக்கர். அப்படியா? ஆனா இவ்வளவு சீக்கிரமா உடனே கல்யாணம் நடந்தது எந்த குடும்பத்துல இருக்காது. இத பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவன் சதா வேட்டை வேட்டைன்னு காட்டுக்குள்ளேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதான் அவன் வீட்டோட இருப்பான். அதுக்கு என்ன, இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடுவோம். மகன் யாரா? அத்தா. அவன் யாரா? வேற யாரா? இந்த வேட்டைக்காரர் தான். ஆமா, அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இந்த காரி பேர் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி காட்டை சுத்த வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இல்ல, என் பிள்ளைய கட்டிக்க உனக்கு சம்மதமான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? அப்படின்யா? சொன்னேன். அப்புறம் உங்க அப்பா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? ரெண்டு பேரும் பார்க்க மாத்திக்கிட்டாங்க. போக்குவரத்து போச்சா? இங்க என்ன இருக்கு? அடி லதா குட்டி.
வெக்கம் இப்போது வரலாமா? நீ விலகி செல்வதும் சரிதானா? சரிதானா? வெக்கம் இப்போது வரலாமா? நீ விலகி செல்வதும் சரிதானா? சரிதானா? அவசரமா? வெக்கம் இப்போது வரலாமா? நீ விலகி செல்வதும் சரிதானா? சரிதானா? குளிர்ந்த காற்றாய் மாறட்டுமா? மாறட்டுமா? உன் கூந்தலில் நடனம் ஆடட்டுமா? ஆடட்டுமா? குளிர்ந்த காற்றாய் மாறட்டுமா? மாறட்டுமா? உன் கூந்தலில் நடனம் ஆடட்டுமா? ஆடட்டுமா? கொல்லும் கண்களை வெல்லட்டுமா? கோடி கதைகள் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? மெதுவா மெதுவா தொடலாமா? என் மேனியிலே கை படலாமா? படலாமா? இதயம் முழுவதும் எனக்கில்லையா? எனக்கில்லையா? இன்பமும் துன்பமும் உனக்கில்லையா? உனக்கில்லையா? நாளை மணமக்கள் நாம் இல்லையா? அது நடக்கும் வரை மனம் பொறுக்கலையா? வெக்கம் இப்போது வரலாமா? நீ விலகி செல்வதும் சரிதானா? சரிதானா? மெதுவா மெதுவா தொடலாமா? என் மேனியிலே கை படலாமா? படலாமா? இனி நீ இங்கிருந்து தப்பிக்க முடியாது.
முத உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே நீ என் மனைவிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். பாபுங்கிற கொசுவை நசுக்கினா தான் உன்னை அடைய முடியும் நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு சுலபமா கிடைக்கும் போது பாவம் அவன் எதுக்காக கொல்லணும்? என்ன உணரல. நீ அழகு ஏற்படுத்திட்ட மயக்கத்தை நான் பிதற்றேன். தொட்டா எங்க அவன்? எங்க அவன்? இதோ இங்க இருக்க. வாய்ப்படி. பயப்படாதே,
2 பயலும் தோந்திட்டாங்க. பாப்போம்.